கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற சம்பவமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்படியாக எருசலேமை நோக்கி சென்ற பொழுது நடந்த ஒன்று. அவர் செல்லும் வழியிலே எரிகோவின் வழியாக சென்றார். இதுவரை சமாரியா பகுதிகளிலே இருந்தவர் இப்பொழுது சமாரியாவை விட்டு எருசலேமை நோக்கி போகிறார். அவர் எரிகோவுக்கு செல்லும் பொழுது பாதையை விட்டு விலகி போவது போல தெரிகிறது. ஏனென்றால் அவர் அங்கே சந்திக்க வேண்டிய பாவியான ஒரு மனிதன் இருக்கிறான். சொல்ல வேண்டுமென்றால் 2-3 பேர் தேவை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க இயேசு போகிறார். அருமையானவர்களே, இப்படி அவர் விலகி செல்வதை நீங்கள் கவனிக்க தவறுவீர்கள் என்றால் இந்த பகுதியின் செய்தி முழுவதையுமே நீங்கள் இழந்து போவீர்கள். கர்த்தர் யோசுவாவினிடத்திலே ஒப்புக் கொடுத்த நகரம்தான் எரிகோ பட்டணம். பாழாய் கடந்த எரிகோவை யாராவது சீர்படுத்த முயன்றால் அவர்கள் மேல் சாபம் வரும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆகாப் ராஜா அரசாட்சி செய்த பொழுது எரிகோவை மறுபடியும் கட்ட முயற்சித்தான். அப்பொழுது கர்த்தருடைய சாபம் முழு அளவிலே வந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இந்த இடம் ஒரு பொழுதுபோக்கு சுற்றுலா மையமாக விளங்கியது. தங்கள் விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக மக்கள் அங்கே செல்வார்கள். இங்கே ஆயக்காரர்களும் வசித்து வந்தார்கள். ஆயக்காரர்கள் என்றால் வரி வசூல் செய்பவர்கள். இவர்கள் கொள்ளை கும்பல் போலவே செயல்பட்டனர். இவர்கள் வரி வசூல் செய்யும் பொழுது நிந்திக்கத்தக்க வகையிலே இருந்ததால் மக்களால் வெறுக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள். இங்கே இயேசு எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாக கடந்து போகையில் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயும் பிரவேசித்து உலகத்தின் வழியாகவும் கடந்து சென்றார். இந்த உலகத்திலே வந்து அவர் தங்கி இருப்பதற்காக வரவில்லை, மரிப்பதற்காகவே வந்தார். நாம் இந்த உலகத்திற்குள்ளே வாழ்வதற்காக கடந்து வருகிறோம். அதிகமான காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் உலக மக்களின் பாவங்களுக்காக மரிப்பதற்காகவே வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன். இங்கே சகைவை குறித்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே ஒரே வரியிலே நமக்கு தெரிவிப்பதே கர்த்தருடைய ஆவியானவரின் தனித்தன்மையாகும். முதலாவது, இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த மனிதனின் பெயர் சகேயு. சகேயு என்ற வார்த்தையின் பொருள் சுத்தம் என்பதாகும். வரி வசூல் செய்கிற ஒருவனுக்கு பெயர் சுத்தம் என்றால் அது எவ்வளவு வேடிக்கையானதாக இருக்கிறது இல்லையா? அவன் ஒரு குழந்தையாக இருக்கும்பொழுது அவனுடைய தகப்பனார், அவனுடைய தாயார் அவனுக்கு அந்த பெயரை கொடுத்தார்கள். இந்த உலகத்திலேயே சுத்தமான விலையேறப்பெற்ற குழந்தையாக எண்ணினார்கள். அவன் வளர்ந்து பெரியவனான பொழுது அந்த பெயரால் அவன் அழைக்கப்பட்டதை கேட்ட அநேகர் சிரித்திருப்பார்கள். வரி வசூலிப்பவனுக்கு பெயர் சுத்தமாம். அது மட்டுமல்ல, இந்த சகையு வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனாயும் இருந்திருக்கிறான். இவன் இப்படி மாறுவான் என்று அவனுடைய பெற்றோர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஒரு நாள் இரவிலே தான் இந்த ரோமர்களுடைய பணியிலே இணைவதா இல்லையா என்பதை குறித்து அவன் தீர்மானித்திருக்க வேண்டும். ஒரு ஆயக்காரனாக ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்காக ரோம அரசாங்கத்திற்கு குறிப்பிட்ட தொகையை அவன் செலுத்த தீர்மானித்திருக்க வேண்டும். இதற்காக அவன் வசூலிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக வசூல் செய்திருக்க வேண்டும். அதுவே அவனை ஐஸ்வர்யவானாக்கிவிட்டது. சகேயு ஆயக்காரர்களுக்கு தலைவனாகி விட்டான். இதன் பொருள் என்ன? தனது சமய வாழ்க்கையை அவன் விட்டுவிட்டான். இப்பொழுது அவன் தேவாலயத்திற்கு செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கூறிய ஓமையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆயக்காரன் இவனாக இருக்கலாம். இந்த ஆயக்காரன், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று தனது முகத்தை கூட வானத்தை நோக்கி பாராமல் குனிந்தவனாக மார்பிலை அடித்து கொண்டு கேட்டான். சகேயு ஒரு பாவியான மனிதனாக தேவனுடைய கிருபையை தேடியிருப்பான். சகேயு செல்வந்தனாய் இருந்தான். அவனுடைய பணியினாலே நல்ல வருமானம் கிடைத்தது. அரைகுறை மனதோடு கூட தனது பணியை அவன் செய்யவில்லை. ஒரு விதவையினிடத்திலே வரியை வசூலிக்க சென்ற பொழுது அவள் அதை கொடுக்க முடியாது என்று சொல்லியிருப்பாள் என்றால் வீட்டை விட்டு வெளியேற்றியிருப்பான். ஒரு ஆண் வரியை கொடுக்க முடியாத நிலையிலே இருந்திருப்பான் என்றால் வீட்டை அடகு வைக்கும்படியாய் செய்திருப்பான். இவ்வாறு அநேகரை கொள்ளையடித்திருப்பான். தான் ஒரு வரி வசூலிக்கும் நபராக மாற வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது உலகத்திலுள்ள அத்தனை செல்வமும் தனக்கு கிடைத்தாலும் அது அவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தாததாக மாறியிருக்கும். எனவே மீண்டுமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூட எண்ணியிருப்பான். ஒற்றை வழி பாதையாக சென்று கொண்டிருக்கும் அவன் கிருபை ஆசனத்திற்கு திரும்ப வழியே இல்லையே என்று கூட எண்ணியிருக்கலாம். தேவனிடத்திலே கிருபை பெற அவன் வாஞ்சையாய் இருந்திருக்கிறான். ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். இந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவர் எரிகோவிற்குள்ளே சென்றார். இயேசு கிறிஸ்து அவனை எருசலேமிற்கு அல்ல, சிலுவை அண்டையிலே கொண்டு வந்து ரட்சிப்பை கொடுக்க விரும்பினார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்.
அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். வேத வசனத்தை படிக்கும் சிலருக்கு சில வேளைகளிலே குழப்பமாயிருக்கலாம். ஏனென்றால் மத்தேயு எரிகோவிலே பார்வையற்ற 2 பேர் இருந்தார்கள் என்று சொல்கிறார். லூக்கா பார்வையற்ற ஒருவரை குறித்தே சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த சகேயுவும் ஒரு விதத்திலே பார்வையற்றவனாகவே இருந்தான். ஏனென்றால் அவன் குள்ளமாயிருந்தபடினாலே அவனுடைய கண்கள் பூமிக்கு மிக பக்கத்திலே இருந்தது. தூரமான காரியங்களை அவனால் பார்க்க முடியவில்லை. எனவேதான் காட்டத்தி மரத்திலே ஏறி நின்று இயேசுவை பார்க்க தீர்மானிக்கிறான். லூக்கா 19:4 பாருங்கள். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டத்தி மரத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே ஏறுவது எளிதான ஒன்றல்ல. உண்மையாகவே சகேயு மிக கஷ்டப்பட்டுதான் அந்த முதல் குப்பை பிடித்து ஏறியிருப்பான். வேர்க்க விறுவிறுக்க ஏறியிருப்பான். ஆனால் இறுதியாக ஏறி முதல் கொப்பிலே அவன் உட்கார்ந்து விட்டான். அங்கே யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்து இலைகளுக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் பார்க்கலாம் என்று நினைத்தான். அவன் காத்திருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் சகேயு அங்கே மேலே காத்திருக்கிறார் என்பது. சகேவை சந்திக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாக வந்தார். வசனம் 5 பாருங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்து அந்த காட்டத்தி மரத்தின் அருகிலே வந்து மரத்திலே சகேவை பார்த்த பொழுது சிரித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவர் சிரித்தார் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே சொல்லவில்லை. ஆனால் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, அதை கற்பனை செய்து பார்க்கும் பொழுது நமக்கே எத்தனையோ வேடிக்கையானதா இருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து மரத்தை எட்டி பார்த்தவராக, நல்லது சகேயு, நீ என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாய் இல்லையா? உண்மையாகவே இந்த மரத்தில் ஏறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினாய். இப்பொழுது சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்லும்படியாகத்தான், சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். என்ன, சீக்கிரமாக இறங்குவதா? கிட்டத்தட்ட அரை நாளை செலவு செய்து மரத்திலே ஏறி உட்கார்ந்திருப்பான். ஆனால் இறங்குவதற்கு அத்தனை அதிகமான நேரம் ஆகியிருக்காது. பொதுவாகவே எப்பொழுதுமே ஏறுவதற்கு அதிக நேரம் ஆகலாம். ஆனால் இறங்கும் பொழுது சீக்கிரமாக இறங்கலாம். இயேசு என்ன சொல்கிறார்? நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்கிறார். இயேசு கிறிஸ்து ஊர் தலைவர் வீட்டிலேயோ மேயர் வீட்டிலேயோ பரிசேயர்கள் வீட்டிலேயோ போய் தங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பேர் பிரஸ்தாபமான மக்களுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து போய் தங்குகிறதில்லை. ஒரு ஆயக்காரனோடு கூட அவனுடைய வீட்டிலே தங்கும்படியாய் போகிறார். தேவையுள்ள மக்களை தேடிச் செல்லுகிறவர் இயேசு. வசனங்கள் 6, 7. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோടെ அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேவுக்கு இது மிகவும் சந்தோஷமான ஒரு நேரம். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அதை பார்க்கிறவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவருடைய முறுமுறுப்பு என்ன? இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுக்கிறார்கள். 7ஆம் வசனத்திற்கும் 8ஆம் வசனத்திற்கும் இடையிலே சில மணி நேரங்கள் கடந்தது. எவ்வளவு நேரம் என்பது நமக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து சகேவோடு கூட உணவு அருந்தினார். ஆனால் இரவிலே அங்கே தங்கவில்லை. அவர்கள் கதவை அடைத்து விட்டார்கள். கூட்டத்தினர் வெளியே நின்று முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருக்குமே உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாது. இறுதியாக கதவு திறக்கப்பட்டது. அங்கே சகேயு நிற்கிறான். வசனம் 8 பாருங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இப்பொழுது இந்த மனிதனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது. தான் ஏழை எளிய மக்களை கொள்ளையடித்ததை ஒத்துக்கொள்கிறான். பாதியை ஏழைகளுக்கும் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் 4 மடங்காக திரும்ப செலுத்துவேன் என்றும் கூறுகிறான். இப்பொழுது யாத்ராமும் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற மோசேயின் பிரமாணத்தின்படி செயல்பட தன்னை அர்ப்பணிக்கிறான். சகேவின் உள்ளான இருதயத்திலே ஏற்பட்ட மாற்றத்தினாலே ஒரு புதிய மனிதனாகிவிட்டான். இயேசு கிறிஸ்துவும் சகேயுவும் ஒருவரோடு ஒருவர் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் பொதுவாகவே இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனோடு பேசினாலும் 2 காரியங்களை சொல்லுவார். முதலாவது, அந்த மனிதனுடைய தேவையை சொல்லுவார். இரண்டாவதாக, அந்த தேவையை தேவன் சந்திக்க முடியும் என்பதையும் கூறுவார். சகேயு ஒரு பாவியான மனுஷன் என்று அவனுக்கு சொல்ல தேவையில்லை. அது அவனுக்கே தெரியும். அதே போலத்தான் நாம் ஒவ்வொருவருமே எவ்வளவு பாவியானவர்கள் என்பது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுக்கும் ஒரு நம்பிக்கை என்ன? சிலுவையிலே மரிக்கும்படியாக நான் எருசலேமிற்கு போகிறேன், இதனால் உனக்கு ஒரு கிருபையின் ஆசனம் கிடைக்கும் என்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே.
சகேயு ஒரு ஆயக்காரனான பொழுது தேவாலயத்திற்குள்ளே சென்று வரக்கூடிய கிருபையை இழந்து போனான். கிருபாசம் என்பது இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையிலே அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட இந்த மனிதன் இயேசு எருசலேமிலே மரிக்கப் போகிறார், அவனுக்கு ஒரு கிருபையின் வழியை திறக்கப் போகிறார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். இயேசு கிறிஸ்துவுக்காக இவன் புதிய ஒரு தீர்மானம் செய்து புதிய ஒரு மனிதனானான். வசனம் 10 பாருங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகேயு வாசல் அருகே வந்து நின்று, நான் இப்பொழுது ஒரு சாட்சி சொல்லப் போகிறேன். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், அவர் பாதுகாக்கிறார், திருப்தி செய்கிறார் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யார் யார் இடத்திலே நான் அநியாயமாய் வாங்கினேனோ அதையெல்லாம் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த வார்த்தைகளினாலே நாம் அறிந்து கொள்வது என்ன? உண்மையாகவே அவன் உள்ளான ஒரு மாற்றம் பெற்றிருக்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இப்படிப்பட்ட காரியங்களினாலே தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி ஒரு ஆஸ்பத்திரியிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உள்ளத்திலே மாற்றம் பெற்ற பொழுது ஆஸ்பத்திரியிலிருந்து எடுத்து கொண்டு வந்திருந்த எல்லா மருந்துகளையும் திரும்ப கொண்டு போய் செலுத்தினார்கள். இதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திலே நான் ஒரு மாற்றம் பெற்றிருக்கிறேன் என்பதை வெளிப்படையாய் அறிவித்தார்கள். இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான மாற்றங்கள் வெளியரங்கமான செயல்களுக்கு நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த சகேயுவின் அனுபவம் யாக்கோபுவின் வார்த்தைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். யாக்கோபு 2:18 சொல்லும் பொழுது, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. சகேயு தனது விசுவாசத்தை தனது கிரியைகளினாலே காண்பித்தான். தனது விசுவாசத்தை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கவில்லை, அவன் செயல்பட்டான். இந்த உலகமானது எதையாவது கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கவில்லை, எதையாவது பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த உலகம் எதை எதிர்பார்த்து காத்திருந்ததோ அதை சகேயு செய்தான். இயேசு கிறிஸ்து அவனோடு கூட போஜனம் பண்ணும்படியாய் சென்றார். அவனுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் வசிக்கும் இடத்தின் வழியாகவும் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அவரை அறியாத மக்களோடு கூட அவர் அமர்ந்து உணவு அருந்த விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் ஆத்மாவை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் உங்களோடு பேச விரும்புகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லத்தின் வழியாக கடந்து சென்றிருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்தின் வழியாக அவர் கடந்து சென்றிருக்கிறாரா? நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டி இருக்கிறாரா? நாம் அவருக்கு செவி கொடுத்து நம்முடைய கதவை திறந்து கொடுத்திருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே வந்து உங்களோடு தங்க விரும்புகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் கதவை திறந்து கொடுத்தால் அவர் உங்களோடு கூட வந்து வாசம் பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக லூக்கா 19:11 முதல் இயேசு கிறிஸ்து சொன்ன தாலந்துகளின் ஓமையை குறித்து வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு எருசலேமுக்கு அருகிலே வருகிறார். அவரை பின்பற்றி வந்த அநேகர் மற்றும் அவருடைய சீடர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமியிலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் மரிக்கும்படியாகவே எருசலேமுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது பிந்தி போடப்படுகிறது என்பதை அவர்களுக்கு காண்பிக்கப் போகிறார். லூக்கா 19:12 பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். இந்த பிரபுவாகிய ஒருவன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் நம்மிடத்திலிருந்து அல்ல, அவருடைய பிதாவினிடத்திலிருந்து தமது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வார். அடுத்த முறையாக அவர் வரும்பொழுது அவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. ஒன்று மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது அழிக்கப்படுவார்கள். முதல் முறையாக இயேசு வரும்பொழுது ஒரு இரட்சகராக வந்தார். அடுத்த முறை அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். லூக்கா 19:13-14 பாருங்கள். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் இன்று வைத்திருக்கிற செய்தி இதுதான். என்றாலும் இது இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாக பூமிக்கு அனுப்புவதை எந்த விதத்திலையும் தடுக்காது. அவர்கள் தேவனுக்கும் மேசியாவுக்கும் விரோதமாக கலகம் பண்ணினார்கள்.
அவர்கள் மேல் அவர் அதிகாரம் செலுத்த அவர்கள் விரும்பவில்லை. எனவே அவரை சிலுவையிலே ஆணிகளினாலே கடாவினார்கள். வசனங்கள் 15 முதல் 17 வரை பாருங்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து கொண்டு வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அருமையானவர்களே, கவனியுங்கள். அவர் தூரமாய் செல்லும் பொழுது உங்கள் கரத்திலே ஒரு ராத்தலை உங்கள் கையிலே அவர் வைத்து சென்றார். தம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார். அந்த வாய்ப்பு தான் அவர்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ராத்தல். உங்களுடைய கரத்திலேயும் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நீங்கள் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ஒரு பெரிய பட்டணமாய் இருக்கலாம், அல்லது வெகு சில மக்களாய் இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டை அவர் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சிலர் 5 ராத்தல்களை சம்பாதிக்கலாம், சிலர் 10 ராத்தல்களை சம்பாதிக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே அவர் திரும்ப வரும்பொழுது உங்கள் உண்மைக்கு தக்கதாக அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 18 முதல் 27 வசனங்கள் வரை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் திரும்ப வரும்பொழுது ஒவ்வொருவருடைய உண்மைக்கு தக்கதாகவும் பலன் அளிப்பார் என்பது தெளிவாகிறது. இங்கே மிக முக்கியமான காரியம் உண்மைதான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். தனது எதிரிகளுடைய கரத்திலே தன்னை ஒப்படைக்கும்படியாக தொடர்ந்து எருசலேமை நோக்கி இயேசு போய்க் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள்ளே வெற்றி பவனியாக சென்றதை குறித்து ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். எல்லா சுவிசேஷங்களையும் இணைத்து நாம் படித்து பார்க்கும் பொழுது அவர் 3 முறை எருசலேமிற்குள்ளே சென்றார். 3 வெவ்வேறு நாட்களிலே ஒவ்வொரு முறை எருசலேமிற்குள்ளே சென்றார். முதலாவதாக சனிக்கிழமை, அதாவது ஓய்வு நாளிலே சென்றார். அப்பொழுது அங்கே காசுக்காரர்கள் இல்லை. அவர் சுற்றி பார்த்துவிட்டு வந்துவிட்டார். மார்க் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார் என்று பார்க்கிறோம். இது அவர் ஒரு ஆசாரியனாக பிரவேசித்த நாள். இரண்டாவதாக வாரத்தின் முதலாவது நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே பிரவேசித்தார். அன்று காசுக்காரர்கள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார். இதை குறித்து மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அன்று அவர் ஒரு ராஜாவாக அங்கே பிரவேசித்தார். மூன்றாவதாக திங்கள் கிழமையிலே, அதாவது வாரத்தின் 2வது நாளிலே அவர் பிரவேசித்தார். அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அன்று அவர் தேவாலயத்திற்குள்ளே சென்றார், போதனை செய்தார், குணமாக்கினார். இதை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்கள் வரையிலேயும் 47, 48 வசனங்களிலேயும் பார்க்கிறோம். இந்த இடத்திலே இவர் ஒரு தீர்க்கதரிசியாக எருசலேமிற்குள்ளே பிரவேசித்தார் என்று சொல்லலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்கள் வரை பார்த்தால் இந்த சம்பவம் ஒரு அற்புதம் என்று சொல்ல முடியாது. இது சாதாரணமான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை கடந்த முறை இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு வந்திருந்த பொழுது அவருடைய சிநேகிதர்களிடத்திலே இப்படி தான் அடுத்த முறை எருசலேமுக்கு வரும்பொழுது தனக்கு ஒரு கழுதை வேண்டும் என்று கூறியிருந்திருக்கலாம். அந்த பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே அதை தருவதாக அவர்கள் நண்பர்களும் வாக்களித்திருக்கலாம். அவரை எதிர்பார்த்தவர்களாகத்தான் கழுதையையும் குட்டியையும் வெளியே கட்டி வைத்திருந்தார்கள். எனவே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடத்திலே யாரும் எதுவும் கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி அனுப்பினார். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தன்னுடைய அதிகாரத்தை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார். அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அவிழ்த்து கொண்டு வரும்படியாய் சொல்லி அனுப்பினார். வசனங்கள் 35 முதல் 38 வரை நீங்கள் பாருங்கள். வாசிக்கிறேன். லூக்கா 19:35 முதல். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். இப்பொழுது இப்படி ஊர்வலமாக போகிற இந்த மக்கள் கூட்டத்திலே எல்லாரும் இந்த பவனின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இல்லை. ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால், இதே ஜனக்கூட்ட மக்கள்
சில நாட்களுக்கு பின்னர் இவரை சிலுவையிலே அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். யோவான் 12:16 நாம் பார்க்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் கூட அந்த பவனியின் முக்கியத்துவத்தை பின்னான காலங்கள் வரை உணர்ந்தவர்களாக இல்லை. வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 12:16. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். லூக்கா 19:39-40 பாருங்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்வாறு இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேமிற்குள்ளே வந்தபொழுது ரோம அதிகாரிகளை தூண்டிவிடும்படியாக 2 காரியங்களை செய்தார். முதலாவதாக, தன்னை பின்பற்றி வந்த ஜனக்கூட்டத்தினர் அவருக்கு கொடுத்த மரியாதையையும் மதிப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக, அவர்களை அமைதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. நித்தியமான முக்கியமான காரியங்களுக்கும் அந்த சூழ்நிலையிலே ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களையும் பின்னால் வந்த ஜனக்கூட்டத்தையும் அமைதிப்படுத்தவில்லை. ஏனென்றால் அப்படி செய்தால் கல்களே கூப்பிட்டு விடும் சூழ்நிலை இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் அவைகளும் கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை திரும்ப கட்டிய பொழுது அந்த கல்களே ஒரு செய்தி சொல்கிறதா இருக்கிறது. அந்த கல்களும் சுவருமே நற்செய்தியின் செய்தியை சொல்லுகிறதா இருக்கிறது. மட்டுமல்ல, வாசல்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 24:7, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்கிறது. நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வெற்றி பவனி என்று நாம் அழைக்கும் இந்த பவனி இறுதியாக சிலுவையிலே முடிவடைந்தது. 2வது முறையாக இயேசு வெற்றி பவனியாக வரப்போகிறார். எபிரேயர் 9:28 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். ஆம் அருமையானவர்களே, 2வது முறை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். சகரியா 14:4 நாம் பார்க்கிறது போல அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே நிற்கும். அப்பொழுதும் அவர் எருசலேமிற்குள்ளே பிரவேசிப்பார். அவரது உண்மையான வெற்றி பவனி 2வது வருகையிலே நடைபெறப் போகிறது. முதல் முறை அவர் எருசலேமிற்குள்ளே நுழைந்த பொழுது நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக அவர் சென்றார். அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அது உங்கள் அனுபவமாய் இருக்கும் என்றால் ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவித்தது இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தயவு கூர்ந்து எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்றொரு நாள் எரிகோவிலே தேவையோடு இருந்த ஒரு மனிதனை நீர் தேடிச் சென்று அவனுடைய வீட்டிற்கு நீர் ரட்சிப்பை கொண்டு வந்தது போல இன்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சியோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்களுமை அறிந்து கொள்ள நீர் துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பாவ பிடியில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே தெளிவான விடையை தாரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய பரிபூர்ண ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். 2வது வருகைக்காக ஆயத்தமாயிருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீரே காத்துக்கொள்ள உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.